ஞானிகருக்கு பஞ்சம் இல்லை. இந்த நாட்டிலே சில காலம் உணவு பஞ்சம் வந்திருக்கிறது. தாய்மொழி வளர்ச்சி அடியோடு குன்றியிருந்த காலமும் உண்டு. பிரெஞ்சு நாட்டு பையனிடம் இது யார் நாடு என்றால் எங்கள் நாடு என்று சொல்வான். ஆனால் இந்தியாவில் வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில் பள்ளிக்கூடத்து பையனிடம் இது யார் நாடு என்றால் பிரிட்டிஷார் நாடு என்றான். நாம் இருக்கும் நாடு நமது என்று சொல்ல முடியாத நிலையில் கூட இருந்திருக்கிறோம். நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய சமயம் குன்றி கிடந்த நிலை வந்ததுண்டு. என்றாலும் இந்தியாவில் எல்லா காலத்தும் ஞானிகள் பலர் இருந்து வந்திருக்கிறார்கள். ஞானிகள் இல்லாத பஞ்சம் என்றும் நேர்ந்ததில்லை. நாற்றங்காலில் விதையை தெளிப்பார்கள். பயிர் வளர்ந்தவுடன் அதை எடுத்து போய் பல இடங்களில் நடுவார்கள். அதுபோல உலகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் எல்லாம் ஞானிகளை அனுப்பி வைக்க இந்தியா நாற்றங்காலாக இருந்து வந்திருக்கிறது. உலகத்தில் செல்வங்கள் எல்லாமே நிரம்பி இருப்பது அமெரிக்கா. அவர்கள் டாலர்களை குவித்து கொண்டு அதன் மேல் படுத்திருக்கிறார்கள். அதை மலை போல குவித்து கொண்டு சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்க பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கவலையே இல்லை என்று சொல்லலாமா? அதிக கவலை உள்ளவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அமெரிக்க நாட்டில்தான். காரணம், அவர்களுக்கு ஏதோ கவலை, பணமில்லாத கவலை அல்ல, அமைதி இல்லாத கவலை. அமெரிக்க நாட்டில் எல்லாம் இருக்கிறது, அமெரிக்கை தான் இல்லை, சாந்தி இல்லை. அதற்கு காரணம் என்ன? ரஷ்யாக்காரன் சந்திரமண்டலத்திற்கு போய் தன்னுடைய கொடியை நாட்டுவதற்கு முன் நாம் போய் நாட்ட வேண்டுமே என்ற கவலை. இப்படி பதவி, அதிகாரம் போன்ற ஆசையால் மனநிறைவு பெறாத குறை இருக்கிறது. இப்போது நம்முடைய நாட்டிற்கு பலர் வருகிறார்கள், யோகாசனம் பயில்கிறார்கள், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் அமெரிக்காவை பார்த்து அந்த நாகரிகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்களோ இங்கே வந்து பஜனை பண்ண தொடங்குகிறார்கள். இது தலைகீழ் பாடமாக உள்ளது. எல்லா காலத்திலும் பாரத நாடு ஞானதானம் பண்ணின நாடு. அதனை இப்போதும் பார்க்கிறோம். இங்குள்ள ஞானி தாம் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பதோடு தம்மை சுற்றி உள்ளவர்களும் உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணை கொண்டவர். அண்ணாமலையின் ஏற்றம் இன்றைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும்படி இந்த ஞானி இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இது நாம் செய்த பெரும் பாக்கியம். இந்த லாபம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் ஞானிகள் இருந்தாலும் அவர்களுடைய திருவுருளை பெற்று வாழ்ந்தவர்கள் சிலராகத்தான் இருப்பார்கள். ராமராஜ்யத்தில் வாழ்ந்தாலும் கூட ராமனை நினைக்காதவர்கள் பல பேர் இருந்திருக்கக்கூடும். நாமெல்லாம் அப்படி இருந்தவர்களாக தோன்றுகிறது. ராமனை வழிபட்டிருந்தால் நாம் மறுபடியும் பிறந்திருக்க மாட்டோம். அவன் காலத்தில் நாம் இருந்தும் அவன் அருள் பெறாத நிலையில் இருந்திருப்போம் என்று தோன்றுகிறது.